நம்மளுடைய வெற்றியை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அதை வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னா அதன் மூலயமா அவங்களுக்கு மட்டும் பலன் கிடைக்கிறது இல்லாமல் அவங்க எண்ணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து சேரும். ஸோ உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எண்ணங்கள் மூலமாக ஒரு வெற்றி நம்ம அடைகிறோம், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்படின்றப்போ அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக அதை உண்மையிலேயே அனுபவித்து வெற்றி அடைஞ்சவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கதை இருக்குது, அது வந்து மற்றவங்க இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டோரியில் தன்னுடைய சூழ்நிலை என்னதான் வந்து எதுவுமே முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டா கூட, இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டா கூட, தன்னுடைய தேவை வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றுன்றதை நம்பிட்டு அதுக்காக மட்டுமே முயற்சி செஞ்சு எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட திரும்ப திரும்ப அந்த முயற்சியினால் தான் எங்கே போகணும் அப்படின்றத ரொம்ப சீக்கிரமே போய் அடைஞ்சிட்டார் நான் சொல்லுவேன். தன்னுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் போது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும், அது எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. ரொம்பவே நன்றி ஸ்ரீநாத். அவருடைய ஸ்டோரி தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீநாத். நான் கோயம்புத்தூர் நேட்டிவ். பட் இப்போது நான் கனடாவில் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இப்போது வந்து நான் 6 months ஆச்சு இங்கே. ஆக்சுவலி நான் இந்த ஆடியோ எதுக்கு போகிறேன்னா, நானும் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து 22 years எனக்கு ஏஜ். ஃபஸ்ட்டு காலேஜ் வந்துட்டு 2017 முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் நான் ஆக்சுவலி செகண்ட் இயர்லேருந்தே நான் ஃபாரின் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருந்தேன். செகண்ட் இயர் படிக்கும்போது போலாண்டுக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு கிடச்சிது. பட் ஒரு லீகல் இஷ்யூவில் அது வந்து கொஞ்சம் எனக்கு தடங்கலாச்சு. அண்ட் தென் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரை பண்ணேன். ஆஸ்திரேலியாவிலும் கிடச்சதுக்கப்புறம் அங்கே படிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிஆர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைட்லேருந்து எனக்கு ஒரு தடங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தடங்கள் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். இது வந்துட்டு நான் இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு நிறைய லைன் ஆஃப் ப்ராசஸில் தாண்டி வரணும். அவ்வளோ சீக்கிரம் ஃபாரின் வருதுங்கிறது ஈஸி இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி இந்தியாவில் சிஏ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சிஏ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி என்னடா எதுவுமே ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன், நிறைய பேர்த்தோட வீடியோஸு, புக்ஸு எல்லாமே நான் படிப்பேன். நிறையா விஷயம் கேதர் பண்ணி வச்சுருந்தேன். பட் எதுவுமே இம்ப்ளிகேட் பண்ணதே கிடையாது. நான் சும்மா வீடியோ பார்ப்பேன், அப்போதைக்கு இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ நார்மலாக இந்த சின்ன பசங்க மாதிரி நான் அப்படியே இருந்துட்டேன். அண்ட் தென் நான் படிக்க ஆரம்பித்தேன். சரி ஏன் கனடாவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனடாக்கெலாம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் IELTS எக்ஸாம் எழுதணும், இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபாரின் வரதுக்கு. ஃபஸ்ட் டைமில் எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. அண்ட் தென் அகைன் நான் வந்துட்டு செகண்ட் டைம் ட்ரை பண்ணி அப்புறம் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் தேட ஆரம்பித்தேன். நான் காலேஜ் தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு 5-6 காலேஜில் அப்ளை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு 4-5 காலேஜ் வந்துட்டு எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா எப்படி கொடுத்தாங்கன்னா, டெட்லைன் வச்சு கொடுத்தாங்க. ஒரு 30 days வந்து எங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணணும், அப்புறம் தென் ஃபஸ்ட் இயர் லிவிங் ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப பெரிய இடத்து பையன்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டு ஃபாரின் எஜுகேஷனுக்கு எனக்கு வந்து ஒரு 20 to 30 lakhs தேவைப்பட்டுச்சு. அப்பா சைட்லேயும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து அப்போ ரொம்ப டல்லு, ஆல்ரெடி லோன்ஸ் டெப்ஸு எல்லாமே ரொம்ப இருந்தது. நான் ஏறாத பேங்க்கு கிடையாது. நானே அப்பாவும் அந்த டைமில் ஃபுல்லாக எல்லா பேங்க்கும் ஏறி இறங்கிட்டு எல்லா பேப்பர்ஸும் கொண்டு போய் காமிச்சு எல்லா பேங்க்கும் ஏறி பார்த்துட்டு எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை. எனக்கு என்னடா அது கைக்கு வந்து வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ காசு கொடுத்தா தான் எனக்கு 30 days டைம் இருக்குது. எனக்கு அதுக்குள்ளே நான் கொடுத்தாகணும், இல்லாட்டி எனக்கு அதுவும் எனக்கு வேனிஷ் ஆகிடும், அந்த ஆஃபரும் எனக்கு இல்லாமல் ஆகிடும் எனக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு கைக்கு வந்துருச்சு எனக்கு ஆஃபர் லெட்டர், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டைம் உட்காந்துருக்கும் போது நினச்சேன், பேசாமல் இந்த நம்ம அட்ராக்ஷனை விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம், அஃபர்மேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி எல்லா சைட்லையும் ட்ரை பண்ணிட்டோம். நம்ம சைட்லேருந்து போட வேண்டிய உழைப்பெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது, எதையும் ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் அந்த டைமில் தான் நான் எபிக்ரீப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஜெயனோட வீடியோஸு. இவரோட வீடியோஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மல் லைஃப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கேன்னு சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப பெருசாக ஒரு பெரிய விஷயம் பேசுகிற மாதிரி பேசினாங்க. இவரோட வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு.
ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டைமில் ஒரு ஒரு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது கரெக்டாக ஒரு சில விஷயம்லாம் அந்தந்த டைமில் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ரீகேப்போட வீடியோஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன அந்த விஷுவலைசேஷனாக எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணேன். ஒரே ஒன்று மட்டும் கிடையாது. நான் உட்காந்து டெய்லியும் எழுதுவேன். நான் நோட்டில் உட்காந்துட்டு காலையில் நான் கனடா போயிட்டேன், கனடாவில் படிச்சுட்ருக்கேன். அவர் 55x5 சொன்னார். நான் அதை வந்துட்டு 55,000 தடவை பக்கம் எழுதியிருப்பேன். நான் அதை டெய்லி உட்காந்து எழுதுவேன். காலையில் நைட்டு அதை வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப மனசுக்குள்ளே உள்வாங்கி எழுதுவேன். என் ஃபோன் வால்பேப்பர் ஆகட்டும், என் வீட்டில் இருக்க போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனடாவோட எம்ப்ளம். நான் ஃப்ளைட் ஏறிட்டேன். விஷுவலைசேஷன் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜில் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. எனக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டேன், எனக்கு லோன் கிடச்சிருச்சு, நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டில் போகிறதுக்காக ஏர்போர்ட் போகிறேன். எங்கள் அம்மா அப்பா என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நான் டாட்டா காமிச்சிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போய் இங்கே கனடாவில் வந்தாச்சு. கிளாஸில் ஃபாரினர்ஸ் கூடலாம் உட்காந்து கிளாஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி விசுவலைசேஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோடு நான் அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப உள்வாங்கி அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மாதம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதம் இல்லை, 2 வாரம் 3 வாரம் போச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அந்த ஃப்ளோ ஆஃப் மைண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம நினைப்போம், பட் ரியாலிட்டி வந்துட்டு நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எதுவுமே கிடைக்காது, எனக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் அது நான் சரி என்னமோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணுறது, நம்ம பாட்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு நான் பாட்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது டிஹெச்எஃப்எல் பேங்க்கு அதில் ஃபாரின் எஜுகேஷனுக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. நான் நிறைய பேங்க்கில் ஆன்லைன்லலாம் சர்ச் பண்ணிருக்கும்போது சர்ச் இன்ஜின்லேருந்து எனக்கு அவங்களா கூப்பிட்டாங்க பேங்க்லேருந்து. இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோம், நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு நான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. போனோம். பை காட்ஸ் கிரேஸோ இல்லை எதுவோ இல்லை, இட்ஸ் என்னோடய திங்கிங் பவர் அப்படிங்கிற எனக்கு என்னால் சொல்ல தெரியல. பட் அது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. யாருமே கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு ஐடி இல்லை அப்பா சைடில், உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, நானும் பெருசாக சம்பாதிக்கவே இல்லை. நான் எப்படி எதை வச்சு லோன் கொடுப்பாங்க? பேசிக்காக ஒரு கொலேட்ரல் நம்ம வைக்கணும். இது பெரிய அமௌண்ட் 20 to 30 lakhs, சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ அதனால் அவங்க கொலேட்ரல் கேட்பாங்க. இவங்க என்ன ஒரு லக்கு வந்துச்சுன்னா, எனக்கு திடீர்னு அவங்க ஒரு புது ஆஃபர் கொடுத்தாங்க. கொலேட்ரலே வைக்க வேண்டாம், செக்யூரிட்டியாக கொடுக்காம உங்களுக்கு நாங்கள் 25 lakhs நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பேப்பர் ஒர்க்ஸ்லாம் ஒரே நாளில் முடித்தாங்க. எனக்கு 3வது நாள், சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3வது நாள் எனக்கு 25 lakhs எனக்கு கைக்கு வந்துருச்சுங்க. ஸோ எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க்குக்கு போனால் எப்படி அலைவிடுவாங்க. எனக்கு 3rd day எனக்கு கையில் அமௌண்ட் வந்துருச்சு. 5th டேயில் நான் என் லிவிங் ஃபீஸும் என்னோடய காலேஜ் ஃபீஸும் பே பண்ணிட்டு எனக்கு ஆஃபர் லெட்டரும் வந்துருச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணேன். விசா அப்ளை பண்ணப்போ மறுபடியும் அங்கே ஒரு தடங்கள் வந்துச்சு எனக்கு. நான் இதெல்லாம் நடந்த உடனே நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டேன். மறுபடியும் விசாவில் ஒரு சின்ன டிப்ரெஷன் வந்துச்சு எனக்கு அதில். ஸோ அகெயின் இதே சேம் டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன். நம்ம போயிட்டோம், நமக்கு விசா கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு விசா. ஸோ விசா கிடைச்ச மாதிரி நான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு விசாவோட ஃபோட்டோ, அந்த விசா கிடச்சிதுன்னா நம்ம பாஸ்போர்ட்டில் எப்படி ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி நான் உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி ஒரிஜினலாக அந்த மாதிரி பண்ணேன். அது இட்ஸ் ஃபார் என்னோடய பர்பஸ்க்காக மட்டும், நான் அதை டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் டூப்ளிகேட்டாக ஒன்று ரெடி பண்ணேன். சின்ன ஃபோட்டோஷாப்பில் பண்ணி அதை வால்பேப்பரில் வச்சுருந்தேன். என்னோடய ஃபோன் ரிங்டோன் ஆகட்டும், என் வீட்லேயே ஆகட்டும், எந்நேரம் அந்த கனடா சம்மந்தப்பட்டது தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் இதை பண்ண ஆரம்பித்தா மறுபடியும் விசாவும் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் வந்துச்சு. அந்த டைமில் என் கூட அப்ளை பண்ணாங்க யாருக்குமே வரல. பட் ஆனால் அந்த இதில் எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எனக்கு வந்துச்சு விசா. ரொம்ப சந்தோஷம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்புறம் வந்தாங்க. பட் நான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு செமஸ்டர் முன்னாடியே நான் இங்கே கனடா வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே எபிக்ரிகேப் அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் அகைன் சேம் அதே மாதிரி ஓகே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலாக எப்போ போல் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அகைன் நான் இப்போ ரீசெண்டாக இந்த சக்ஸஸ் ஸ்டோரி, நீங்கள் இத்தனை பேர் போட்ட சக்ஸஸ் ஸ்டோரி தான் எனக்கு மறுபடியும் நான் அதை பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு மறுபடியும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு மோட்டிவேஷன், இத்தனை பேர் சக்ஸஸ் ஸ்டோரி போட்டவங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஜேஎனாக்கும் தேங்க்யூ, நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி போட்டவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சித்தார்த் அபிமன்யு ஒருத்தர், அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்டு நான் ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன். இட்ஸ் லைக் ரியலி ஆசம். ரொம்ப பெரிய ஒர்க் அவர் பண்ணது. லைக் டாக்டரேட் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் நேற்று கூட எங்கள் அம்மாட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ
இட்ஸ் ரியலி குட் ஒன். எனக்கு அது கண்டிப்பாக இது வந்துட்டு மேஜிக் தான். அது வந்துட்டு இந்த மேஜிக்கை எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் செல்ஃப் எல்லோரும் நமக்குன்னு உள்ளே ஒன்று இருக்குது, அதை நம்மளே வந்துட்டு பார்க்குறதுல யாரும் அப்போதைக்கு இருக்க கஷ்டத்தை மட்டும் போட்டு புலம்பிகிட்ருக்கோம். ஸோ ரியலி கிரேட் ஒர்க் ஜெயண்ணா. விட்டுறாதீங்க. உங்களால் நிறைய பேர் வந்துட்டு லைஃபு ரொம்ப பெரிய அளவில் சேஞ்ச் ஆக போகுது. என் லைஃப் நல்லா சேஞ்ச் ஆச்சு. இப்போ நான் ரீசெண்டாக சக்ஸஸ் ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் பூஸ்டப் ஆகிட்டேன். மறுபடியும் வந்துட்டு ஏன் விட்டேன், நான் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அகெயின் ஐம் லைக் இன் டு த ஃப்ளோவில் வரேன். அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு யூ எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ் அண்ட் ஜே அண்ணா. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே ஆல்.